ஹாய் ஹலோ வெல்கம் டு தி ஷோ. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கோலிவுட் அன்கட். நான் உங்கள் பிரியங்கா ப்ரெசென்ட் பண்ண வந்தாச்சு. பொதுவாக மக்களுக்கான பொழுதுபோக்கில் சினிமா முதலிடத்தை பிடிச்சிருக்குன்னு தாங்க சொல்லணும். முன்னாடியெல்லாம் நம்ம தியேட்டரில் போய் படம் பார்ப்போம். ஆனால் இப்போது டெக்னாலஜி வளர வளர வீட்டில் டிவிலேயே டிவிடி பிளேயர்ஸ்லேயே ஆன்லைனில் அண்ட் மொபைலில் கூட படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். எனிவே சினிமாக்கான ரசிகர்கள் அதிகரிச்சிட்டே தான் போகிறாங்க. சரி வாங்க நம்ம ஷோக்குள்ளே போகலாம். Camera, rolling, music. 1, 2. நம்ம கோலிவுட் அன்கட்டில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மணல் நகரத்தோட ப்ரெஸ் மீட்டுங்க. இந்த படத்தில் ஹீரோவாக பிரஜன் நடிச்சிருக்காரு, ஹீரோயினாக தனிஷ்கா நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாமே துபாயில் நடந்துதாங்க. இந்த படத்தோட டிரெக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒருதலை ராகத்தில் ஹீரோவாக நடித்த சங்கர் சார் தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த டீம் நம்ம கூட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. சரி வாங்க பார்க்கலாம். மணல் நகரம் என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் நீங்கள் மணல் நகரம்னு டைட்டில் வச்சுருக்கீங்கன்னு. மணல் நகரம் மீன்ஸ் கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாமே டெசர்ட். அந்த மாதிரி ஒரு டெசர்ட்டில் வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய சிட்டி அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸில் ஒரு படம் பண்ணணுன்னு எனக்கு ஆசை வந்துச்சு. அதுக்கு தகுந்த ஒரு ஸ்டோரி கிடச்சிச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஒரு தலைராகத்தில் ஆக்டராக வந்தேன். இப்போ மணல் நகரங்கிற படத்தில் டைரக்டராக வரேன். ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். தமிழ் படம் நிறையா வந்து ஃபாரினில் நிறைய படம் பண்ணுறாங்க. மலேசியா, சிங்கப்பூர், இந்த மாதிரி இல்லைன்னா அமெரிக்கா, லண்டன். பட் த்ரூ அண்ட் த்ரூ ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் எடுத்த படம் கிடையாது, கல்ஃப் கண்ட்ரியில். ஸோ அதனால தான் இந்த ஸ்டோரியை செலக்ட் பண்ணி இந்த படத்தை பண்ணியிருக்கேன். எனக்கு தெரியும் இந்த படம் வந்து பண்ணும்போது ஒரு பயம் இருந்துகிட்டு இந்த படம் வந்து இந்த அளவுக்கு பட்ஜெட் வரும்னு சொல்ல முடியல. பெரிய பட்ஜெட் தான் வரும். அதனால் சரி என்ன பண்ணலான்னு யோசித்தேன், பண்ண வேண்டான்னு. அப்போ என்னோடய ப்ரொடியூசர் வந்து மிஸ்டர் வசந்த்குமார் ரொம்ப நம்பிக்கை கொடுத்தாரு. நீங்கள் பண்ணுங்கள், தைரியமாக பண்ணுங்கள், படம் நல்லா வரும். நமக்கு மெயின் வந்து ஸ்டோரி தான், ஸ்டோரி நல்லா இருக்குது, பண்ணலாம் அப்படின்னாரு. இந்த படம் பண்ணியிருக்கோம். இந்த படம் இப்போ முடிஞ்சு ரிலீஸுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இதில் வந்து பிரஜன் பத்மநாபன், அது இல்லாமல் கௌதம் கிருஷ்ணா, ஜெய்ஸ் ஜோஸ், வினோத்குமார், அருணாச்சலம், இந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் வந்து தேஜஸ்வினி, கன்னட ஆக்ட்ரஸ்ஸு. அவங்க நிறைய கன்னட படம் பண்ணியிருக்காங்க. வருணா ஷெட்டி வந்து ஒரு லீடிங் மாடல் துபாயில், அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் நான் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணியிருக்கேன். வருணா ஷெட்டியோட ஃபாதரை அந்த படத்தில் பண்ணியிருக்கேன். ஒரு ட்விஸ்ட் இருக்கிற ஒரு கேரக்டர். இந்த படம் வந்து இப்போ ஃபினிஷ் ஆகி ரெடி ஆகிருக்கு, ரிலீஸுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. சீக்கிரம் தியேட்டரில் வந்துடும். இந்த படத்தோட ஹைலைட் வந்து இந்த படத்தில் வந்து சாங்ஸ் கூட. பிகாஸ் சாங்ஸ் வந்து நாங்கள் ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி, ரொம்ப டிஸ்கஸ் பண்ணி, ரொம்ப நிறைய டியூன்ஸ் கேட்டு செலக்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இது வந்து சக்ஸஸ் ஆகுங்கிறது தான் என்னோட ஒரு நம்பிக்கை. சக்ஸஸ் ஆகணும். நீங்கள் எல்லோரும் ப்ரே பண்ணணும். நீங்கள் எல்லோரும் தியேட்டரில் போய் பார்க்கணும். புதுயுகம் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் பிரஜன். ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளராக நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். இது என்னோட 2வது படம். முதல் படம் தீக்குளிக்கும் பச்சைமரம்னு ஒரு படம் பண்ணேன். 2013 ரிலீஸ் ஆகிடுச்சு. அது ஒரு சவக்கிடங்கு, ஒரு மார்ச்சரி சம்மந்தப்பட்ட ஒரு படம். அது இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், நிறைய ஃபெஸ்டிவல்லாம் போய் நல்ல நடிகன்ற ஒரு அந்தஸ்தும் பேர் வாங்கி கொடுத்துச்சு. இது மணல் நகரம்ன்ற படம் வந்து இப்போது திரைக்கு வரப்போகுது. ஆக்சுவலாக அதோட ப்ரெஷ்ஷோட இது தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதில் மன்சூர் என்ற ஒரு கதாபாத்திரம், ஒரு சேல்ஸ் பர்சனோட ஒரு கதாபாத்திரம் தான் நான் லீடாக ஹீரோ ப்ளே பண்ணியிருக்கேன். படத்தோட கதைக்களம் பார்த்திங்கன்னா முழுக்க துபாய் சம்மந்தப்பட்ட ஒரு களம் தான். ஸோ இதில் நட்பு, காதல், ஒரு சில பிரச்சனைகள், இது மூலமாக ஒரு கிளைமேக்ஸாக அந்த படத்தோட ஒரு சிம்பிளான நாட் தான். விஷுவலாக துபாயும் மியூசிக்கலாகவும் இந்த படம் வந்து மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். ஜெய் ஸ்ரீதர் தான் அந்த படத்தோட கேமராமேன், சினிமாட்டோகிராஃபர். அவர் தகப்பன் சாமி, கருப்பசாமி குத்தைக்காரன், சிங்கம் 2ல் கிளாஷ் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. நல்ல கேமராமேன். துபாயில் பொறுத்த வரைக்கும் 62 நாள் இந்த படம் வந்து படமாக்கப்பட்டிருக்கு, ஷூட்டிங் பண்ணோம். ஸோ நாங்கள் போன டைம் வந்து பயங்கரமான வெயில் இருக்கிற ஒரு பீரியட் தான். சென்னை விட ஒரு 10 மடங்கு ஒரு வெதர் இருக்கிற ஒரு இடம் தான் துபாய். ஸோ அந்த ஒரு லா அகெயின்ஸ்டாக
இங்கேருந்து சராசரி ஒரு குடும்பத்தில் ஒரு வாழ்கிற ஒரு சேல்ஸ்மேன், இங்கே வந்து மார்க்கெட்டிங்கில் சேல்ஸ் வந்து பைக் தான் கொடுப்பாங்க, அங்கே வந்து வண்டி இருக்கும். ஸோ மேன் பவர் கம்மி, ஆளை குறைச்சிருவாங்க, 4-5 பேர் பண்ணுற வேலையை ஒருத்தன் பண்ணுவான். ஸோ அது மாதிரி சேல்ஸ் மேன் வந்து கொடுக்கும்போது டெலிவரி பண்ணும்போது டெலிவரி பாயாக இருப்பான், ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது மார்க்கெட்டிங் ஹெட்டாக இருப்பான். ஸோ எல்லா வேலையும் சேர்ந்து பண்ணுற ஒரு மன்சூர்ன்ற நடுத்தர ஃபேமிலியில் கஷ்டப்படுற ஒரு கேரக்டர், இங்கேருந்து போய் கஷ்டப்படுற ஒரு கேரக்டர் தான் ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஒரு நல்ல நட்பு கிடைக்கும், அங்கே ஒரு காதல் வாய்ப்பிடும். ஸோ நடக்கிற பிரச்சனை சாதாரண நம்ம ஊர் மாதிரி இடங்களில் பிரச்சனை வந்துட்டாலே ஃபேஸ் பண்ணுற ரொம்ப கஷ்டமாக இருக்கும். துபாய் மாதிரி ஒரு கவர்மெண்ட்டில் பிரச்சனை வந்துட்டால் நம்மளால் என்ன பண்ணுவோம், கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அதை மீறி, இந்த பிரச்சனைகளை மீறி தன்னோட வாழ்க்கை எப்படி சர்வைவல் ஆடுறது தான் இந்த படத்தோட டீசெண்டான ஒரு கலர். இந்த படத்தோட ஹைலைட்டை பற்றி சொன்னோன்னா த விஷுவல் பியூட்டி. ஸ்ரீதர் சார் கேமரா, அவங்க துபாயை ஃபுல்லாக நல்லா எடுத்திருக்காங்க. நல்ல சாங்ஸ், 4 சாங்ஸ் அருமையாக பண்ணியிருக்காங்க ரெண்டில் கௌதம். அப்புறம் நீங்கள் எல்லாருமே தியேட்டரில் போய் பாருங்கள். நாங்கள் எல்லா புது ஆர்டிஸ்ட்டும் நிறைய படம் இங்கே வராங்க, புது ஆர்டிஸ்ட் வராங்க. எல்லாருக்கும் நல்ல படங்கள் நீங்கள் போய் பாருங்கள், என்னோட படமும் போய் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். Hello, vanakkam. I'm Tanishka. Basically, I'm a Kannada girl who is born and brought up in Bangalore. Tamil, my first debut in Tamil is Manal Nagaram. So for entering into Tamil industry wasn't so easy for me initially, but now I think I have started with a great team. My director, Shankar sir, wonderful working with him, and my co-star is Prajin Padmanabhan. I'm paired opposite to Prajin Padmanabhan, and we have other co-stars too. That's Gautam, Varuna Shetty, Jason, Vinod, and couple of stars. Movie has come out really well, and hopefully soon movie will be hitting screen. So please do watch the movie and do bless us. Thank you. இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் சென்னை இன்டர்நேஷ்னல் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுங்க. இது இப்போ ரீசெண்டாக சென்னையில் ரொம்ப பிரம்மாண்டமாகவே நடந்ததுங்க. ஸோ இதில் வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர்ஸ்லாம் கலந்துக்கிட்டு அவங்க ஷார்ட் ஃபிலிம் பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்த நிகழ்ச்சியை வாங்க பார்க்கலாம். வணக்கம், என் பேர் ரிஸ்வான். நான் இந்த சென்னை இன்டர்நேஷ்னல் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலோட டெப்டி டைரக்டர். இந்த ஃபெஸ்டிவல் வந்து இது 2வது வருஷம் இங்கே நடக்குது. இது ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல். இது ஏன் வந்துச்சு அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறையா எங்கே பார்த்தாலும் எடுத்துகிட்ருக்காங்க, நிறைய பேர் எடுத்துகிட்ருக்காங்க, நிறைய சேனல்ஸில் ப்ரொமோட் பண்ணுறாங்க. பட் இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல் ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு ஒரு பெரிய அவென்யூ இருக்குது. வேர்ல்டில் வந்து கிட்டத்தட்ட 800 ஃபெஸ்டிவல்ஸ் நடக்குது. நிறைய எல்லா கண்ட்ரிலையும், எல்லா லாங்குவேஜ்லேயும், எல்லா கண்ட்ரியோட கல்ச்சரை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி நிறையா ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க. பட் இந்தியாவில் வந்து அந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ், ஃபீச்சர் ஃபிலிம்ஸ் இருக்குது. பட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் வெளிநாட்டில் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்றத இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நீங்கள் ஆரம்பித்தோம் இதை போன வருஷம். அதுக்கப்புறம் இந்தியன்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணணும், நம்ம சென்னையில் இருக்கிறவங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். தமிழர்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் அவங்களும் படம் எடுக்கிறாங்க, அந்த படத்தை என்ன பண்ணணும்னு தெரியலன்றதுக்காக தான் வந்து எமோஷனல் தமிழ்னு ஒரு கேட்டகரி எடுத்துகிட்டு வந்து தமிழர்கள்ன்ற எங்கே இருந்தாலும், உலகத்தில் எங்கே இருந்தாலும் அவங்களுடைய படத்தை கொடுக்கலான்னு ஒரு அனௌன்ஸ் பண்ணோம். அண்டு அது ரொம்ப ஏதாவது மஸ்கட்லேருந்து, ஓமன்லேருந்து, மலேசியா, கனடா மாதிரி நாடுகளில் இருக்கிற தமிழர்கள் வந்து நிறைய படங்கள் அனுப்பிச்சிருந்தாங்க. எங்கள் பேனர்லேருந்து நாங்கள் இந்த ஃபெஸ்டிவலுக்கு 3 படம் அமைச்சிருந்தோம். ஸ்லேட் நான் டிரெக்ட் பண்ணியிருந்தேன். சந்திரான்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு, அவங்க வந்து கிழக்கு கடற்கரைன்னு ஒரு படம் டைரெக்ட் பண்ணியிருந்தாங்க. நம்பிக்கைன்னு சொல்லிட்டு ஒரு படம் என் ஃப்ரெண்டு கோபி டிரெக்ட் பண்ணியிருந்தார். எங்களோட 3 படமும் வந்து எமோஷனல் தமிழாக இந்த கேட்டகரியில் வந்து செலக்ட் ஆகிருந்தது. ஆனால் லாஸ்ட் டைம் ஒரு சின்ன இதனால் 9 ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க. 9க்கு அவார்டு, பஸ் 2 வந்து ஆல்மோஸ்ட் ரன்னர் அப் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் எங்கள் படம் 700 படங்களில் இருந்து ஒரு அதுக்கப்புறம் 160 ஆகி அதுக்கப்புறம் ஒரு 11 ஃபிலிம்ஸில் எங்கள் படம் இருந்தது. அதுவும் 3 படமும் நாங்கள் இது பண்ண 3 படமும் இருந்ததுன்றது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். செகண்ட் இன்டர்நேஷ்னல் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து ஆடியன்ஸை பார்த்தோம், நானும் என் டீமும். செகண்ட் இன்டர்நேஷ்னல் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் மூவி சென்ட் பண்ணியிருக்கோம், 2 சென்ட் பண்ணோம். 1 has been selected. We are looking forward for the results. Shortly it is being screened. பெரிய எதிர்பார்ப்புகள் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்னா,
பொதுவாக ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பார்த்தீங்கன்னா நிறைய அதர் கண்ட்ரீஸ் மூவிஸ்க்கு ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த ஷார்ட் ஃபிலிம் இந்த எடிஷனோட ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இமோஷனல் தமிழர்களுக்கு ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு தமிழனோட இமோஷனை பற்றி அவங்க பெருசாக பேசியிருக்காங்க. ஸோ தட் ஃபீல்ஸ் குட். ஒரு தமிழை பற்றி எடுக்கிறது குட்ன்றதை விட உங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரி, நம்ம தமிழர்கள் நிறைய பேர் நினைப்பாங்க, சந்தோஷம் எடுப்பாங்க, இது ஒரு சான்ஸு, நிறைய பேர் தமிழர்கள் ஃபேஸ் பண்ணுற கஷ்டம். ஸோ இது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நாங்கள் வந்து தமிழர்களோட இமோஷன்னு சொல்லலாம், எதிர்பார்ப்பு எல்லாமே சேர்த்து எடுத்திருக்கோம். ஐ ஹோப் திஸ் ஃபெஸ்டிவல் பிகம்ஸ் அ வெரி பிக் சக்ஸஸ். தேங்க்யூ வெரி மச். ஹால்மார்க் எம்ராய்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் நடந்ததுங்க. இதில் சீஃப் கெஸ்ட்டாக நம்ம ஸ்வீட் கியூட் ஹன்சிகா மோத்வானி வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ அந்த கலர்ஃபுல்லான நிகழ்ச்சியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். Hanshika Motwani, who is our guest, to be here. Thank you, madam. In spite of your busy schedule, you have immediately agreed in a day's time, and you have made it happen today. Thank you. I would like to welcome our guest of honor, Mr. Kulbhushan Jain, the GM of Bank of India, Southern Region. Thank you, sir. Our vision was to do infrastructure projects in 2004-05, and you know, the market was booming like anything in infrastructure. Congratulations, Mr. Anand Jain and the entire Hallmark group. I'm extremely happy to be associated as I was briefed about the launch. It's a very well put together project, and the best part for me being an actress and being my mother's child, she invests lots of the property. It's on very affordable prices, so that's one of the most attractive things for me, and I wish the entire team all the very best and congratulations. இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது விரைவில் இசை படத்தோட இசை வெளியிட்ட தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரபா. ஹீரோவாக வந்து மகேந்திரன் நடிச்சிருக்காரு, ஹீரோயினாக ஸ்ருதி நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சை வாங்க பார்க்கலாம். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். எத்தனையோ ஆடியோ ஃபங்க்ஷனில் கலந்துருக்குறோம். நிறைய விஐபி வந்திருப்பாங்க, வந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த மேடையில் ஒரு அதிசயம், 4 பேருக்கு நன்றி அப்படின்னா 4 பேர் லைனாக உட்காந்துருக்காங்க. அப்புறம் பார்த்தா எல்லாருமே தெரிஞ்சவங்க தான். சிவபக்தன் அபிராமி நாமதாஸ் சார், திருக்குறள்னால் எல்லாத்துக்கும் தெரியும் எஸ்பி முத்துராம் சார் அவர்கள், கேஆர் சார் அவர்கள், எம்ஜிஆரின் செல்ல பிள்ளை சங்கர் கணேஷ் சார் அவர்கள், எனக்கு நடிப்பு சொல்லிக் கொடுத்த ஜெய்சங்கர் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. அவருடைய சன் இருக்கார், அதுக்காக நான் சொல்ல வர்றேன். எப்படி நடிக்கணும், இப்படி ஓடணும், ஓடி போய் எப்படி விழுவேன்னு தெரியுமான்னு விழுந்து காட்டினார் எனக்கு. அப்போ நான் ஆச்சரியப்பட்டேன், அப்பா நம்மளுக்கெல்லாம் நடிப்பு சொல்லி தராரு. அப்போ நான் கேட்டேன், ஏன் சார் உங்களுக்கு யார் சார் பிடிக்கும் அப்படின்னு கேட்டேன். யாருமே சொல்ல மாட்டாங்க. எனக்கு பிடிச்ச நடிகர் மோகன்லால்யா அப்படின்னாரு. மோகன்லால் சார் வந்து ரொம்ப பிடிக்குமா ஜெய்சங்கர் சாருக்கு. ஸோ இந்த மேடையில் வந்து அவங்களாம் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் இந்த படத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. இந்த படம் என்ன எனக்கு தெரியவே தெரியாது. இன்விடேஷன் பார்க்கும்போது டைட்டில் பேராக எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுது. அப்புறம் என் பையன்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், இந்த படத்துக்கு பேர் இல்லைப்பா, படத்தோட பேரே அதுதான். எப்போ எல்லோரும் கேட்குறது ஆடியோ ரிலீஸ்னு கேட்பாங்க, அது மாதிரி படத்தோட பேர் இரவில் இசை அப்படின்னு வச்சுருக்காங்க. அதில் 2 கதாநாயகர்கள். ஒன்று வந்து நான் குழந்தையிலேருந்து பார்த்த பையன், தட்டி கொடுத்த பையன். இந்த தயாரிப்பாளருக்கும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேர்த்துக்கும் கண்டிப்பாக உங்கள் எண்ணம் கண்டிப்பாக நிறைவேறும், வெற்றி அடைவர்கள் என்று நான் வணங்கும் அண்ணாமலையர்ட்டும், நான் வணங்கும் எம்ஜிஆர்ட்டையும் நான் அதை கோரிக்கையாக வைக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்சங்கர் சாருடைய மகன் நடிக்கிறார். அவர் வந்து என்னை கூடும்போது உண்மையிலேயே அவரை பார்த்தா அப்படியே ஜெய்சங்கர் சார் மாதிரி இருக்கார். அதே ஹேர் ஸ்டைலு, அதே கெட்டப்பு. தூரல் போச்சுன்னு ஒரு படம்,
அது எங்கள் டைரக்டர் கூட சேர்ந்து நாங்கள் லொக்கேஷன் பார்க்க போகிறோம். டைரக்டர் கணேஷ் பாண்டியன், கேமராமேனு, நான் போகிறோம். டீப் வில்லேஜில் தூரல் போச்சு லொக்கேஷன் பார்க்க போகிறோம். அப்போது ஒரு இடமா ஒதுக்கி ஒரு வீட்டில் சாப்பாடெலாம் கொண்டு போயிருக்கோம். நிறைய நான்வெஜ்லாம் வச்சுருக்கோம். உட்காரத்துக்கு ஒரு இடம் வேணும். பார்த்தா ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்டில் ஒரு பையன் இருந்தாப்புல. பையனை கூப்பிட்டு எப்போ இங்கே உட்காந்து சாப்பிட்லாமான்னு. சாப்பிடுங்கண்ணா. உடனே எங்கள் டைரக்டர் கூப்பிட்டு வந்து கேரியர்லாம் கொண்டு வந்தேன். அந்த பையன் அவனாக ஒரு இலையை போட்டு தனியாக வச்சுட்டான். முதல்ல எங்களுக்கு இலையை போடுறதுல அப்புறம் முதல்ல அவன் இலையை போட்டு அவனே சாப்பிட்றான். ஆனால் எங்கள் டைரக்டரை பார்த்து கொஞ்சம் கூட ரியாக்ட் பண்ணல. பாக்யராஜ் சார் அவனுக்கு இதுகள் இன்று போய் நலைவா எல்லாம் வந்திருக்கு. அவன் ஒன்றும் அவரை பார்த்து அதிர்ச்சி ஆகலை. அவன் பாட்டு சாப்பிட்டுக்கிறான். எனக்கு மனசு தாங்கலை. டைரக்டரை பார்த்து ஒருமே சொல்லுன்னு, தம்பி படம்லாம் பார்க்கறதுண்டா அப்படின்னா. அப்படி வெளியூரில் போய் பார்ப்பேங்க. யார் படம்லாம் பார்ப்பேன்னா, எம்ஜிஆர் படம் பார்ப்பேன், ஜெய்சங்கர் சார் படம் பார்ப்பேன். அப்புறம் எதுக்குங்கண்ணா எனக்கு மனசு கேட்கல. டைரக்டர் உட்காந்துருக்காரு. இப்போ அந்த பாக்யராஜ் சார்லாம் இப்போலாம் யாரும் நடிக்க வராங்க. உடனே எங்கள் டைரக்டர் பாண்டியா அப்படின்னு, இதுக்கு மேலே நமக்கு மரியாதை இல்லை. எனக்கு என்னடா இது இப்படி ஒரு ரிமோட் வில்லேஜில். அப்புறம் அந்த பையனை கூப்பிட்டு தனியாக கேட்டேன், எதுக்கு எம்ஜிஆர் ஜெய்சங்கர் படம் மட்டும் பார்க்குறேன் அப்படின்னா. அவங்களாம் நல்லவங்க சார். ஒரே ஒரு வார்த்தை தான், எம்ஜிஆர் ஜெய்சங்கர் அவங்களாம் நல்லவங்க. கடைசி தமிழன் வரைக்கும், கடைசி தமிழ்நாட்டு ஒரு குடிமகன் வரைக்கும் உள்ளே போய் நாங்களாம் நல்லவங்கன்னு சொல்ல வச்சு ஜெய்சங்கர் சார். நான் உண்மையிலே சொல்கிறேன், பெருமைக்காக இல்லை. நான் ஹீரோ ஆனத போது கிடைச்ச சந்தோஷத்தை விட, டைரக்டர் ஆன போது இருந்த சந்தோஷத்தை விட, நான் உதவி இயக்குனராக இருந்தபோது எனக்கு கிடைச்ச சந்தோஷம் இன்றைக்கி வரைக்கும் கிடைக்கல. நீங்கள் அத்தனை பேர் வெற்றி பெற. நன்றி, வணக்கம். டெஃபினட்டாக வந்துட்டு சின்ன வயசுலேருந்து மகேந்திரன் எல்லாம் பார்த்துருப்போம். நல்ல நண்பர் எனக்கு. ஸோ இந்த ஹோல் டீம் எல்லாருக்குமே வந்துட்டு இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அந்த மாபெரும் நடிகர் மறைந்த திரு ஜெய்சங்கர் நினைவாக தான் நான் இங்கே வந்தேன். அவரோட புள்ள சஞ்சய் பிறந்ததுலேருந்து எனக்கு தெரியும். ஃபோன் பண்ணி நீங்கள் வரணும்னு சொன்னோடனே நான் எந்த மறுப்பும் இல்லாமல் கண்டிப்பாக வரேன்னு சொன்னேன். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க டைரக்டர், அவங்க ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வந்து இன்வைட் பண்ணும்போது இது ஒரு நல்ல டீம், ரொம்ப சின்சியர் டீம்னு பட்டுது. அதனால தான் நான் இன்றைக்கி வந்தேன். அவர் ப்ரொடியூசர் எடுத்த உடனே அவர் சொன்ன வார்த்தை தாய் தந்தைக்கு வணக்கம்னு சொல்லி ஆரம்பித்தார். அதுக்கே அவருக்கு வெற்றி பெறணும்னு நான் அவரை வாழ்த்துறேன். எத்தனை பேர் அதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கோன்னு ரொம்ப டவுட் இந்த காலத்தில். அண்ட் இன்னொன்று, இப்போ வந்து திருப்பி ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. அபிராமி ராமநாதன் சார் ஒத்துப்பார், எஸ்பி ஒத்துப்பார். சின்ன படங்களை நல்ல கதை அம்சமோடு சொன்னால் கண்டிப்பாக ஓடுங்கிற விஷயம். ஸோ அவர் சென்சரில் இருந்திருக்கார். அதனால் எதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்நேரம் எதெல்லாம் வெட்டப்படும்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். 5 ரூபா போட்டு 10 ரூபா லாபம் எடுக்கிறது தான் புட்சாலித்தனம். 1000 ரூபாய் செலவச்சு 1001 ரூபா எடுக்கிறதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அது இன்றைக்கி பெரிய படங்கள்லாம் எடுத்தால் என்னென்ன நடக்குது, பிரசவ வலி மாதிரி இருக்குது. இப்போ படம் எடுக்கிறதுன்னா படம் எடுக்கணும், அதுக்கு தியேட்டர் கிடைக்கணும், அது ஓடணும். ஓடலைன்னா போராட்டங்கள் வேறு, பணத்தை திருப்பி கொடுன்னுவாங்க. நிறைய இருக்குது இப்போல்லாம். இந்த படத்துக்கு விரைவில் இசைன்றது இல்லாமல் விரைவில் 100 நாட்கள் அப்படின்னு வரணும். நன்றி, வணக்கம். என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு ஷோவில் வந்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட அடுத்த கோலிவுட் அன்கட்டில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் பிரியங்கா.